ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜயோட படத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேர் செட் ஆகல அப்படிங்கிறதுனால வேற ஒரு பேரை வச்சு ரிலீஸ் பண்ண படங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 2011 விஜய் அசின் நடித்த காவலன் படம். இந்த படத்தோட பெயரை வந்து ஃபஸ்ட்டு காவல்காரன் அப்படின்னு தான் வச்சாங்க. காவல்காரன் அப்படிங்கிற டைட்டில் வந்து எம்ஜிஆரோடது. அதனால சில சர்ச்சையில எல்லாம் மாட்டி இந்த பேரை ரிமூவ் பண்ணிட்டு காதல் காவலன் அப்படிங்கிற பேரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த பேரும் செட் ஆகாதனால காவலன் சொல்லி பேர் வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2016 விஜய் சமந்தா நடிச்ச தெரி மூவி. இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். 3 முகம், வெற்றி, துப்பாக்கி 2, காக்கி, தாறுமாறு இப்படியெல்லாம் பேர் வச்சுட்டு எதுவுமே செட் ஆகாதனால தெரின்னு சொல்லி பேர் வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2015 விஜய் அன்சிகா நடிச்ச புலி படங்க. இந்த படத்துக்குமே முன்னாடி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா போர்வால், மாரீசன், மருதீரன், கருடா இந்த மாதிரிலாம் பேர் வச்சு எதுவுமே செட் ஆகாதனால புலின்னு சொல்லி வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2005 விஜய் திரிஷா நடிச்ச திருப்பாச்சி படங்க. இந்த டைட்டிலுக்கு முன்னாடி சிவகரி, மிரட்டல்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அது செட் ஆகாதனால திருப்பாச்சின்னு பேர் வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2009 விஜய் அனுஷ்கா நடிச்ச வேட்டைக்காரன் மூவி. இந்த படத்துக்கு முன்னாடி போலீஸ் ரவி அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சாங்க. அது செட் ஆகாதனால வேட்டைக்காரன் சொல்லி வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான டமால்னு தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.